பகல் 10 10 பற்றி இப்போ ஏன் ஆண்டாள் சரித்திரத்தில் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் தான் எப்போவுமே அந்த பகல் 10 10 உற்சவம் வருது. அப்போது கார்த்திகை மாதத்துலேருந்து தை வரலும் திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடாதுன்றது ஐதீகம். இந்த 10 நாள் மட்டும் 4000 பாசுரங்களையும் கோயில்களில் சேவிக்கிறாங்க, வீட்டில் சேவிக்கக்கூடாதுன்றது ஐதீகம். ஆனால் திருப்பாவையும் திவ்ய பிரபந்தத்தில் தான் வருது. அதை சேவிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா திருப்பாவையும் ஆண்டாள் எழுதிய பாசுரம் 30 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழியும் திவ்ய பிரபந்தத்தெல்லாம் வருது. அது 2 மட்டும் இந்த மாதம் ஃபுல்லாக சேவிக்கலாம். ஏன்றதுன்னா அந்த அளவுக்கு ஆண்டாளுடைய பாவை நோன்பு இம்மாதத்தில் ஏற்றமாக இருக்கிறது. அந்த காரணத்திற்காக ஆண்டாள் பாசுரங்களை மட்டுமே சேவிக்க வேண்டும். வீட்டில் எல்லாரும் கோயில்கள் எல்லாருலேயுமே மார்கழி பூஜை வீட்டில் பண்ணணும், கோயில்களில் பண்ணணுன்றதுக்காக ஆண்டாள் தாயாருக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பாசுரங்கள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இப்பொழுது 30 நாட்களும் சேவிக்கப்படுகிறது. அப்போது எந்த அளவுக்கு ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது பாருன்றத சொல்கிறதுக்காக தான் இந்த 10 பகல் 10 நிறைய கோயில்களில் உற்சவங்கள் நடக்குது. அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது. அதனால் இதை சொல்கிறேன். ஏன்னா 12 ஆழ்வார்களும் அர்ச்சாரூபியாக, அதாவது சிலை வடிவில் பெருமாள் முன்னாடி உட்காருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருமாள் முன்னாடி உட்காந்து எல்லாருமே சேவிப்பாங்க. அந்த உற்சவம் பார்க்குறதுக்கு அந்த ஆழ்வார்கள் 12 பேரும் ஒரே டைமில் வெளியே உட்காருறது இந்த 10 பகல் 10 உற்சவத்தில். மற்றபடி அவங்க அவதார திருநாளில் தனித்தனியாக பெருமாள் சேவிப்பாங்க, அந்த உற்சவம் நடக்கும். ஆனால் மொத்த பேரும் வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி சேவையாகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா கோயில்களிலும் இது ஸ்ரீரங்கத்தில் தான் ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் நாளடைவில் எல்லாருமே அதை அந்த உற்சவத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்று முக்கியமான நாள் வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் வடக்கு வாயில் வழியாக சேவிக்கப்பட வேண்டும். வடக்கு வாயில் வழியாக அப்படின்றத சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது வைகுண்ட ஏகாதசி. அந்த காலத்தில் சொர்க்கவாசல் வைகுண்ட வாசல் திறந்திருக்கும். அதனால் இது வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் கண்முழித்து இன்று இரவு காலையில் சொர்க்கவாசல் திறக்கிறாங்களா, அன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து கண் முழித்து மறுநாள் துவாதசி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவருக்கு பெருமாளுக்கு நெல்லிக்காய், அப்புறம் பிரசாதங்கள்லாம் செய்து சர்க்கரை பொங்கல் வடை, வெங்காயம் பூண்டு சேர்க்காம சர்க்கரை பொங்கல் வடைலாம் செய்து நெல்லிக்காய் சேர்த்து நெல்லிக்காய் துவையல், அவுத்திக்கீரை அவியல் இதெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னே தீவார்த்தனை பண்ணி நாமும் சாப்பிட்டு விட்டு அன்று முழுவதும் பகலில் தூங்கக்கூடாது. துவாதசி அன்று ஏகாதசி நைட்டு முழிச்சிட்டிங்கன்னா மறுநாள் பகல் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம்தான் தூங்கணுன்றது ஐதீகம். அப்படி கண்முழித்து வீழ்த்திருந்தால் நாம் திருநாடு போகும்போது சொர்க்கத்திற்கு செல்வம் என்பது ஐதீகம். பலவிதமான நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருப்போம் அப்படின்றதுக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது. இதுதான் வைகுண்ட ஏகாதசியினுடைய தாத்பரியம். அதனால் அனைவரும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு இந்த ஒரு நாளிலாவது கட்டாயம் பெருமாள் கோயில் போகாதவங்க கூட இந்த நாளில் சென்று பெருமாள் அருளுக்கும் தாயார்களின் அருளுக்கும் பாத்திரமாக வேண்டி அனைவரும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு காஞ்சி லதா பார்த்தசாரதி. ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.